எவ்வளவுத்திற்கு இதற்குள்ளேயே இருக்க முடியுமோ இருப்போம். அவசரம் சரி முடியவில்லை என்று சொன்னால் ஏதாவது போய் பார்த்துட்டு வரலாம். ஆமென். கர்த்தர் பார்த்துட்டு டெலிபோன் பார்த்துட்டு சொல்லுங்க, முக்கியமான அவசரமான காரியங்கள் இருந்தா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் வாசிக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும். மத்தேயுவின் புஸ்தகம் 43வது 5வது அதிகாரம் 43லிருந்து 45வது வசனம். எல்லாரும் நாங்கள் எல்லாருமே சத்தமாக வாசிக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 43லிருந்து 45 வரை. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். எல்லாரும், நான் இதிலே சத்தமாய் என்னுடைய சத்தம் வெளிப்பட்டால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்குள்ளே உலாவி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்கள் தேவனாய் இருக்கிறவரே, அருமையான பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளும் உடைய பிள்ளைகளாக ஆண்டவரே, எங்களுடைய சிறு பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே சகோதர சகோதரிகளாய் இணைந்து என்ற தெய்வமே உங்களை மகிமைப்படுத்தினோம், ஆராதித்தோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுது உங்களை பிரதிபலிக்கத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தாவே இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசி எங்களை ஒரு மாற்றத்துக்குள்ளாய் மறுரூபத்துக்குள்ளாய் மனம் திரும்புதல்களுக்குள்ளாய் எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைக்காய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே ஒரு ஏக்கத்தோடு இருக்க பிள்ளைகளுடைய இருதயங்களை திறந்து விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல உடைய வார்த்தையின் பிரவேசம் அது எனக்கு வெளிச்சத்தை தந்தது என்று சொன்னது போல இன்றைய நாளும் உடைய வார்த்தையின் பிரவேசம் பிரசித்தம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாய் மாறும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறேனப்பா. வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழல்ல மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தரினோடு என்னுடைய வாயோடு இருந்து கர்த்தர் நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளிலும் கூட மீண்டும் கர்த்தர் இப்படியான ஒரு ஆராதனை வேளையை கர்த்தருடைய நாளை எங்களுக்காய் ஆசீர்வதித்து தந்து ஜீவன் உள்ள ஒரு தொகையில எங்களை வைத்து ஆராதிக்க வைத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் செய்திருக்கிறது கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் தேவனுடைய சபையிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருவது போல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் நமக்கு அவர் பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தெய்வம். ஆமென். எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு கர்த்தருக்குள்ளாக அது பிரயோஜனம் உண்டாகும்படியாகவே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த ஆராதனை வேளைகளில் மாத்திரமல்ல, வீட்டு கூடுகைகளிலோ அல்லது உபவாச கூடுகைகளிலோ கர்த்தர் சில வேளைகளை எங்களோடு வேதத்தை படிக்கும் பொழுது கூட கர்த்தர் பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எந்த வார்த்தையும் வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் பிரயோஜனம் இல்லை எங்களுடைய வாழ்க்கைக்கென்று சொல்லப்படுவதற்கு இல்லை. எல்லாமே பிரயோஜனம் உள்ளவைகளாகவே தேவன் வேதத்திலே எங்களுக்கு எல்லா காரியங்களையும் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை, பிரயோஜனமான வார்த்தைகளை, அவருடைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்கிறோம், நல்லா இருக்கிறது என்று சொல்லுகிறோம் அல்லது தியானிக்கும் பொழுது அதிலே எங்களுக்குள்ளே ஒரு உணர்வு, ஒரு அனல் எங்களுக்குள்ளே எழும்புகிறது.
ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, வேதத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அதன்படி நாங்கள் செயற்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கிரியை செய்கிறவர்களாய் நானும் நீங்களும் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய அந்த முழுமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோம், அந்த நல்லவர் என்பதை நாங்கள் அனுபவித்து பார்க்கும் பொழுதுதான் இன்னும் கர்த்தருக்குள்ளாக எப்படியெல்லாம் கர்த்தருடைய வழிநடத்தல், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை நாங்களே இன்னும் கர்த்தருடைய வழிகளை தேடி நாடி ஓடி ஆண்டவரை இன்னுமாய் ஒரு வாஞ்சியோடு நாங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் அல்லது நீங்கள் தான் இந்த இடத்திலே இருந்து சொல்லும் பொழுது கூட, அடியேனுக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது, அதன் பிரகாரம் நாங்கள் நடக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். இந்த உலகத்திலே கூட நீங்கள் சில விடயங்களை பார்க்கும் பொழுது, சில காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் சில ஒழுங்குகள் வைத்திருப்பார்கள். இப்படியாக நீங்கள் நடக்க வேண்டும், அல்லது இப்படியாக உங்களுடைய காரியங்களை எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த வேலை கிடைக்கும், இந்த காரியத்திலே நீங்கள் எல்லாம் சரி என்று சொல்லி உங்களை நடத்தலாம் என்று சொல்லி இந்த பூமியிலேயே சில ஒழுங்குகள், சில நடைமுறைகள், சில வழிகளை வைத்திருக்கிறார்கள், அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று. ஆனால் தெய்வத்தினுடைய வழிநடத்தலும் எப்படியா இருக்கிறது என்று சொன்னால், அவரும் ஆண்டவருடைய வார்த்தை, நான் உலகம் வைத்தது பிரகாரமே ஆண்டவர் வைத்ததுன்னு சொல்லவில்லை, கர்த்தருடைய வழிநடத்தலை பார்த்துதான் உலகமும் வைத்திருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் சகலதும் கூட. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வழிநடத்தலின் பிரகாரம் நானும் நீங்களும் ஒப்பு கொடுத்து அதன் பிரகாரம் நாங்கள் நடக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் சொல்வேன் என்றால், உங்களுக்கு தெரிந்த சம்பவம், எப்படியாக அங்கே யாக்கோபு ராகேலை விரும்பினான், திருமணம் செய்து கொள்ளும்படியாய் விரும்பினான். ஆனால் அவனுடைய மாமனார் சொன்னார், இத்தனை வருஷம் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. சரி, அப்ப அவனும் அவளை பிரியமாய் இருந்தபடினாலே, ராகேலே பிரியமாய் இருந்தபடினாலே அவன் வேலை செய்தான். அந்த வேலை, அந்த காலம் முடிந்த பிற்பாடு திருமணத்துக்காக அங்கே அந்த மாமனார் லாபான் ராகேலைத்தான் கொடுப்பேன் என்று சொல்லி அவன் இத்தனை வருஷம் வேலை செய்ய சொன்னான். ஆனால் அவன் அந்த திருமண அந்த நாளிலே எப்படியாய் அவன் செய்தான் என்றால், அவனுடைய தங்கச்சியை, இல்லையா, தங்கச்சி என்னைக்கு தங்கச்சியை தமக்கு அக்கா லேயாளை கொடுத்தாள். அல்லேலூயா. அப்ப என்ன அதற்கு யாக்கோபு கேட்கிறார், ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ஏன் நீங்கள் 7 வருஷம் வேலை செய்தால் ராகேலை தருவேன் என்று சொன்னீங்க, ஓகே முடிஞ்சது. ஆனா பார்த்தா ராகேலை தருவதற்கு பதிலாக லேயாளை ஏமாற்றி கொடுத்து விட்டான் லாபான். ஆனால் அவன் சொன்ன காரியம் என்ன? மூத்தவள் இருக்கையில் இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் இல்லை. அப்ப தேவனிடத்துல வழக்கமும் என்ன? மூத்தவள் என்ற தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாங்கள் தேடி அதை நாடி அதற்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழாமல் இருந்தால் மற்றதை கொடுப்பது தேவனுடைய வழக்கம் இல்லை. இப்படி பாருங்கள், உலகத்திலேயே பல காரியங்கள் இருக்கு. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம், விருப்பம். ஆகவே நாங்கள் சென்ற கிழமையில பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவன் பாக்கியவான். அவனுடைய கையின் பிரயாசங்களை அவன் சாப்பிடுவான், நன்மையும் பாக்கியம் அவனுக்கு உண்டாகும். மனைவி எப்படி இருப்பா, பிள்ளைகள் எப்படி இருப்பா, மற்றவர் எப்படியாக இவர்களை பார்த்து சொல்வார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும், நான் சொல்வது போல எனக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், நாங்கள் கர்த்தருடைய வழிகளை கேட்கிறது மாத்திரமல்லாமல், அல்லது அதை குறித்து நாங்கள் அறிந்து ஆராய்ந்து கொள்வது, வேதத்தை தியானித்து அதை சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல், அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைய நாளிலும் மீண்டும் சொல்கிறேன், சில வேளைகளை போன கிழமை கேட்ட செய்தி சிலருக்கு விளங்கி போயிருக்கலாம். ஆமென். விளங்கி இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் எடுத்ததுக்காக சொல்லவில்லை, கர்த்தருக்குள்ளான ஆசீர்வாதத்தின் வழி நடத்தல். ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுனால
தேவனுடைய இந்த நற்செய்தி வெளிப்படும் என்று பார்த்தோம். அப்ப அதுக்காக எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அது எங்களுக்குள்ளாக இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே வருகிற எதிரான காரியங்களை முறியடித்து கர்த்தருக்கு பிரியமாய் நானும் நீங்களும் வாழ முடியும். அல்லேலூயா. அதனால்தான் நான் போன கிழமையும் சொன்ன வசனம் இந்த கிழமையும் ஒருக்கா சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 48வது வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். ஆகவே என்ன சொல்றால், உங்களை ஒருவரும் அந்த குற்ற உணர்வா இது என்ன இவர் பெரிய ஆள் போல இப்படி எல்லாம் கதைக்கிறார்கள், எனக்கும் சேர்த்து நான் திருப்பி என்ன உங்களோடு இணைந்துதான் கர்த்தருடைய வார்த்தையை நானும் கேட்கிறேன். ஆமென். நான் பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ரெண்டு பேருக்கும் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வெட்ட வேண்டிய காரியங்களை அகற்ற வேண்டிய காரியங்கள் அகற்றும். ஆமென். அதனாலேதான் இங்கே சொல்லப்படுகிறது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறதாம். அது என்னென்றால் நான் சொன்ன வசனமே. இன்றைக்கு சொல்லப்படுகிற வசனமும் எங்களை அந்த நியாய ஸ்தானத்திலே நியாயம் தீர்க்கிறது. இந்த இடத்திலே இப்படி ஒரு வார்த்தை சொன்னது, இந்த வார்த்தையை தள்ளினியா அல்லது அதற்கு ஒப்பு கொடுத்தியா என்று செல்வத்தை கர்த்தர் கேட்பார், உங்களையும் கர்த்தர் கேட்பார். ஆமென். அல்லேலூயா. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நாங்கள் ஏதோ நேரம் போக வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. கர்த்தருக்குள்ளே எல்லாருமே நாங்கள் அவருக்குள்ளாய் அவரை சார்ந்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய வழிகளை நடக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அல்லேலூயா. சில வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏதோ எங்களுக்கு ஒரு கடினம் போல, என்ன இப்படி ஒரு வார்த்தை என்று சொல்லி எங்களுக்கு ஒரு கஷ்டம் போல இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை அது எங்களுக்கு பின்னாட்களே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவாக. ஆமென். சில வேளைகளை இப்பொழுது யோசித்தால் என்னெல்லாம் கஷ்டமா இருக்கு, இப்படியெல்லாம் வாழலாமா என்று யோசிக்க தோன்றும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படியாக நாங்கள் நடந்தால்தான் அது ஆசீர்வாதத்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவாய் இராமல் ரட்சிப்புக்கு ஏதுவா. அதாவது என்ன அதுல சொல்லப்படுகின்றா, தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற வழிகளை இப்படி இப்படி நட என்று சொல்லும் பொழுது சில வேளைகள் எங்களுக்கு அது கஷ்டம் போல இருந்தாலும் அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்தால்தான் பின்னாட்கள்ல நாங்கள் மனஸ்தாபப்பட மாட்டோமா. பின்னாட்கள்ல நாங்கள் ஏன் நான் அதை தவற விட்டுட்டனே, அல்லது ஏன் நான் இப்படியெல்லாம் நடந்திருந்தால் எனக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குமே என்று சொல்லி நாங்கள் மனஸ்தாபப்பட மாட்டோமா. ஆமென். அதைத்தான் அந்த வார்த்தை சொல்றது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவாக இராமல் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறதா. ஆமென். ரட்சிப்புண்டா எங்களுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய நல்ல வாழ்க்கைகளுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லப்படும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளை சில வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு கஷ்டம் போல இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக அதை விட்டு கொடுப்போம், ஏற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவர். சரி, இன்றைய நாளிலும் கூட நாங்கள் ஒரு வேத பகுதியை பார்த்தோம். ஆமென். மத்தேயுவின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்த்தோம். மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம், எல்லாரும் தெரிந்த வார்த்தைகள், அடிக்கடி நாங்கள் கேட்ட வார்த்தைகள், வாசித்த வார்த்தைகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் சில வேளைகளை எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த நாளிலும் இந்த நாளுக்குரிய இந்த சுவிசேஷத்தின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறபடினால் இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி எங்கள் மூலமாய் வெளிப்படுவதற்கு கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாகவும் எங்களை வடிவமைக்க விரும்புகிறார். அதன் பிரகாரம் எங்களை அந்த வார்த்தைக்குள்ளாக எங்களை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைய நாள் தேவ செய்திக்கு ஆதாரமாக வாசித்த வேத பகுதியிலிருந்து நான் சொல்லுகிற தலைப்பு, இன்றைய நாளும் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், சத்துருக்களை சிநேகிப்பதனால் வெளிப்படும் நற்செய்தி. அல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிப்பதனால் வெளிப்படும் நற்செய்தி. இங்கே நாங்கள் வாசித்தோம், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார். இது ஒரு மலை பிரசங்க பகுதி, உங்களுக்கு தெரியும். 5வது அதிகாரம் மத்தேயுவிலே சீசர்களை எப்படியாக அவர்களுடைய வாழ்க்கைகளிலே எப்படி ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை சொன்னார். முதலாவது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி இங்கே கடைசி பகுதிகளிலே இப்படியான காரியத்தை சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்.
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற, அப்ப சத்துருக்களை சிநேகிப்பதினாலும் சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து நிந்திக்கிறவர்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது, இப்படி செய்யும் பொழுது என்ன விடயம் அங்கே வெளிப்படுகிறது என்றால், பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பகுதியையும் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆமென். சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். லூக்காவிலே இன்னொரு பகுதியை வாசிப்போம். லூக்கா 6வது அதிகாரம் 35வது இதே பகுதிதான். இதுல இன்னும் சில காரியங்களை, ஒரு காரியத்தை விசேஷமாய் சொல்லப்படுகிறது. லூக்கா புஸ்தகம் 6வது அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள், அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆமென். பாருங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன், உங்களுடைய ஆசீர்வாதம் மிகுதியா இருக்குமாம். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று இந்த வேத பகுதியிலும் சொல்லப்படுகிறது. சரி, அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு எதிராக பல விதங்களிலே எங்களுக்கு எதிராக செயற்பட்டிருப்பார்கள், பேசி இருப்பார்கள். நாங்கள் நன்மை செய்திருப்போம். அவருடைய இயலாமை வேளைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், முடியாத நேரங்களில் எல்லாம் பல நன்மைகளை செய்த பொழுதிலும் அவர்கள் எதிராக தீமை செய்கிறவர்களாய் எங்களுக்கு விரோதமாக பலர் எழும்பி இருக்கலாம். பல விதங்களிலே எங்களுக்கு எதிரான காரியங்களிலே ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்படியாக எதிராய் எழும்பினவர்களையும் நீங்கள் சிநேகிக்க வேண்டும். சில வேளைகளிலே நாங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப எங்களுக்கு எதிராக ஒருவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், எதிராக ஏதோ ஒன்றை வழி நடத்தி கொண்டு அவர் இன்னும் செய்யும்படியாக அவருக்கு ஒத்தாசையாக நாங்கள் செயற்பட வேண்டுமா, அவரோடு சேர்ந்து அவர் செய்யட்டும் என்று சொல்லி அவரை இன்னும் உற்சாகப்படுத்தும்படியாக அவருடைய காரியங்களை உற்சாகப்படுத்துகிறதா என்பது அல்ல. உதாரணத்துக்கு ஒரு பாம்பு கடிக்க வருது என்று சொன்னால், சத்துருக்களை சிநேகிங்கன்றதுன்னா போய் பாம்பை பிடிச்சு இதென்ன பண்ணா என்ன கொத்தி விட்டுரும். என்ன நான் சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்கள், அதாவது எங்களுக்கு எதிராய் அது செயற்படும்படியாய் பல காரியங்களை, இப்போ பாம்பு கொத்த போது கடிக்க போது என்றால் அதற்கு நாங்கள் ஏதோ அடுத்த கட்ட காரியங்களை செய்வோம். ஆனால் தேவ பிள்ளைகள் அதே போல எங்களுக்கு எதிராக ஒருவன் செய்தால் அவருக்கு அடிக்க வேண்டும் என்றோ அல்லது அவருக்கு எதிராக ஏதோ காரியங்களை செய்ய வேண்டும் என்று அல்ல. நாங்கள் அவர்கள் எப்படியாக அவர்கள் எங்களுக்கு எதிரான காரியங்களை செயற்படுத்தினாலும் நாங்கள் எங்களுடைய இருதயங்களிலே அவர் அழிய வேண்டும் அல்லது அவர் ஏதோ ஒரு காரியத்திலே வேதனைப்பட வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் இருந்து விடக்கூடாது. ஆமாம், ஏனென்றால் நீங்கள் இப்படி சத்துருக்களை சிநேகித்தால் தான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களா, உன்னதமானவருக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள், உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். உண்மையாக சில வேளைகளில் உங்கள் தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு ஒரு சகோதரனோ சகோதரியோ என்னை வேதனைப்படுத்தினார், எனக்கு விரோதமா என்ன செய்தார், என் குடும்பத்திற்கு விரோதமா என்ன செய்தார் என்பது எங்களுக்கு தெரியும். அதனாலே அதை வைத்துக்கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கூடாத காரியம் வர வேண்டும் என்றோ அல்லது ஏதாவது நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியான நினைவுகள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, அப்படியான செயற்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எங்களை சொல்லுகிற காரியம் அப்படி எங்களை செய்திருக்கிறார் தான், எங்களை மன வேதனைப்படுத்தி இருக்கிறார் தான், துக்கப்படுத்தி இருக்கிறார் தான், எங்களை அவமதித்து இருக்கிறார்கள் தான், உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள் தான். நாங்கள் எவ்வளவோ அழ முடியுமோ அவ்வளவுத்துக்கு எங்களை அள வைத்திருக்கிறார்கள் தான். ஆனாலும் அவங்க நல்லா இருக்கணும். ஆமென். அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உடைய தொடுதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியான ஒரு அன்பு கூறுதல்,
தேவ பிள்ளைகளே எனக்கும் உங்களுக்குமா இருக்க வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது சுவிசேஷத்தை தேவனை பிரதிபலிக்கத்தக்கதாய், இது இயேசுவினுடைய பிள்ளை, இயேசு இப்படித்தான் சொன்னார், இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த சகோதரன் நடக்கிறான் என்று சொல்லி சத்துருக்களும் எங்கள் பட்சத்திலே வரத்தக்கதா, எதிராக எழும்பினவர்களும் வரத்தக்கதா கர்த்தர் கிரியை செய்வார். அதான் ரோமர்ல பார்க்கிறோம், உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிப்பதற்கு பானம் பண்ணுவதற்கு கொடு, அப்பொழுது அவனுடைய தலையின் மேலே அக்கினி தழலை போடுறோமா. ஆமென். கர்த்தர் சத்துருக்களை சிநேகிக்க சொல்லுகிறார் என்றால் கர்த்தருக்குள்ளாக எங்களுக்கு அது பலனாக மாற வேண்டும். உண்மையாக முடியாதென்று ஒரு முடிவுக்கு வருவதற்கு ஏதுவாகத்தான் எங்களுடைய மனசும் மாம்சமும் சொல்லும். ஆனால் கர்த்தற்ற வார்த்தையை எங்களுக்குள்ளாக வைத்து எங்களுக்குள்ளே ஒரு மறுரூபத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் நீங்க சத்துருகள் லூக்கால பார்த்தது போல உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும் என்று சொல்லுகிறார் இல்லையா? அதுல அந்த வார்த்தையிலே பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். கர்த்தர் இது ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு வழிதான். ஆனால் கஷ்டமா இருக்கும் தான், கஷ்டமா இருக்கும். நீங்கள் என்ன சகோதரனை நீங்கள் இதுல கதைக்கிறீங்க, எங்களுடைய நிலைமை, எங்களுடைய சூழ்நிலை, நாங்கள் போன வழி காரியங்கள் எனக்குத்தான் தெரியும். அந்த சகோதரனை எப்படி நான் மன்னிக்கலாம், எப்படி நான் அவனிடத்தில் அன்பு கூறலாம், அவன் நல்லா இருக்க வேண்டும், அவள் அந்த சகோதரி நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் நல்லா இருக்க வேண்டும், எப்படி நான் ஜெபிக்கலாம் என்று சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், சிநேகிக்க வேண்டும். ஆமென். சிநேகிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தருக்கு சத்துருக்களாயிருந்தோம். ஆண்டவருக்கு என்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயிருந்தோமா. அப்ப சத்துருக்களாக அவருக்கு விரோதமான காரியங்களை செய்த என்னையும் உங்களையும் தான் அவர் நேசித்தார். அவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4வது அதிகாரத்திலே அங்கே 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் எங்களை முந்தி அன்பு கூர்ந்தாராம். நாங்கள் அன்பு கூறுவதற்கு முன்பாக, நாங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாக, நாங்கள் அவரிடத்திலே போய் எங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய சிநேகம், அவருடைய அன்பு எனக்கும் உங்களுக்கும் வெளிப்பட்டது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த வார்த்தை எடுத்த வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அவர் முந்தி நம்மிடத்தில், முந்தி என்றது முந்தி, அந்த முந்தி இல்லை, முன்பு. ஆமென். முன்பு நாங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு முன்பு, நாங்கள் எங்களுடைய தவறுகளை கேட்பதற்கு முன்பு, முந்தி அவர் அன்பு கூர்ந்தாராம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வம், நாங்கள் அவருக்கு விரோதமாய் சத்துருக்களாய் இருந்த பொழுது அவர் எங்களுக்கு முன்பாகவே முந்தி அன்பு கூர்ந்து எங்களை நேசித்தார், எங்களை மன்னித்தார். எங்களுடைய வாழ்க்கைகள் சீராக சிறப்பாக மாற வேண்டும் என்று யோசித்து கர்த்தர் எங்களுக்காய் யாவற்றையும் செய்தார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படியாக தேவனுடைய அன்பை, தேவனுடைய அந்த சிநேகத்தை பெற்ற நானும் நீங்களும் எங்களுக்கு எதிராய் சக மனிதர்கள் எதிராய் எழும்பி இருக்கிறார்கள் தான், பல காரியங்களை செய்திருக்கிறார்கள் தான். நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும். ஆமென். அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவருடைய நல்ல வாழ்க்கைகளுக்காக, நல்ல விடயங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். சில வேளைகளில் நாங்கள் நினைக்கலாம், என்ன நேரடியாய் போய் அவரோடு எப்படி நான் கதைப்பது? சரி, நேரடியாக போகாவிட்டாலும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் உள்ளத்தாலே, மனதளவில் கூட நாங்கள் அவரை நேசிக்கணும். என்றால் அந்த வடு என்பது மாறாமல் இருக்கலாம், ஆனால் அதை மாற்ற வேண்டும். கர்த்தர் மாற்ற வேண்டும். ஆமென். இந்த உள்ளத்திலே நிச்சயமாக சில காரியங்கள் இருந்தாலும் இல்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சத்துருக்களை சிநேகியுங்கள். நேரதான் போய் ஓகே உங்களுக்கு என்ன உதவி வேணும், உங்களுக்கு ஜெபிக்கிறேன் என்று சொல்லாவிட்டாலும் நாங்கள் மனதளவிலே தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு விரோதமாய் பல விதங்களிலே செயற்பட்ட மனிதன்தான், மனுஷிதான். ஆனால் ஆண்டவரே, அந்த சகோதரனை ஆசீர்வதிங்க, அவன் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தப்பட வேண்டும்.
நல்லா இருக்க வேண்டும், இப்படியான வேதனையான நிலைகளுக்குள்ளே போகக்கூடாது, இப்படி ஆத்துமா அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் அவர்களை சிநேகிக்க வேண்டும். ஆமென். சரி, நாங்கள் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் எங்களை எப்படி கர்த்தர் நேசித்தார். ஆமென். ஜீசஸ். கொலோசியர் 1:21. உங்கள் பொருட்டு தேவனால் கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலும் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். பாருங்கள், எப்படி இருந்தோம்? அந்நியராய் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களுமாயிருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாகிறீர். அல்லேலூயா. தேவனுடைய சிநேகம் எப்படி? நாங்கள் எப்படி அந்நியராய் துர்க்கிரியைகளினாலே எங்களுடைய செயற்பாடுகளினாலே அவரை எவ்வளவத்திற்கு வேதனைப்படுத்தினோமோ, ஆனாலும் அவர் எங்கள் மேலே, சத்துருக்களாய் இருந்த எங்கள் மேலே அவர் நேசம் வைத்தார், அவர் அன்பு கூர்ந்தார். ஆமென். எங்களை இன்றைக்கு மறுபடியும் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக அவரோடு நாங்கள் கிட்டி சேரும்படியாய் நடத்துகிறார். இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். சக மனிதர்கள் நிச்சயமாக இந்த பூமியிலே உபத்திரவம் உண்டென்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடினால், ஏன் இப்படியான வார்த்தைகள் மூலம் எங்களை பலப்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருடைய வழிகளிலே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பிரதிபலிக்கத்தக்கதா இந்த சுவிசேஷத்தின் ஆண்டிலே நானும் நீங்களும் காணப்படத்தக்கதாக சத்துருக்களை சிநேகிப்போம். ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, பல முடிவுகள் பல விதங்களிலே எங்களுடைய மனதிலே சில காரியங்கள் இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு ஒரு இல்லை, சரி செய்து விட்டார்தான் ஆண்டவர் சொல்றார் என்றால், நாங்கள் எந்த மனுஷன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் சில வேளைகளிலே வீட்டிலே கணவன் மனைவிக்கு சத்துருவா இருக்கலாம், அதாவது எதிராக ஏதாவது செய்து கொண்டிருப்பார்கள் இல்லையா? அப்படி இருக்க மாட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகள். மனைவி கணவன் அது இப்படி ஒருவருக்கு அப்படி இருந்தால் சில பேருக்கு இருக்கலாம் சத்துருக்கள் போல, கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிள்ளைகள் பெற்றார்களுக்கோ. எல்லாத்தையும் விட மாமிமாருடைய பிரச்சனை என்றுதான் அதிகமாக கதைப்பார்கள் இல்லையா? அப்படி மாமிமார் கூட மருமகள்மார்களுக்கு ஒரு சத்துருக்கள் போல உண்டு. ஆனா நல்ல மகன் போல மகள் போல பார்க்கிற மாமிமாரும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் நான் என்ன இந்த விடயங்களை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சரி மாமிதான் சத்துரு போல எதிராய் காரியங்களை செய்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறைவுகளோ ஏதாவது முடியாத தன்மைகள் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லுகிறேன். அந்த நிலையிலேயே சரி மாமி இதோட சாமிகிட்ட போகட்டும் என்று சொல்லி அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேணும்? மாமிக்காக இயேசு சாமிகிட்ட ஜெபிக்கணும் சுகத்துக்காய். என்னதான் சத்துருக்களை சிநேகிக்கிறது. அல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிக்கிறேன்றால் நான் மாமி எனக்கு மாமி இருக்கிறார். ஆமென். அதனால நான் எல்லாரையும் நான் சொல்லல, மகன் மாதிரி மகள் மாதிரி பார்க்கிற மாமி மாமாக்கள் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு இப்படியே இது ஒரு யதார்த்தம் நடைமுறையில இருக்கிற காரியம். அதனாலே தான் சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். ஆமென். இப்படி எதிராய் சத்துருக்கள் என்று சொன்னால் இப்படியான விடயங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற எதிராக காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் சிநேகிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த முடியாத நேரங்களே அவர்கள் இன்னுமாக சுகமடைய வேண்டும் என்று சொல்லி, அதுதான் அன்பு கூறுதல், அதுதான் சிநேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்யத்தக்கதான நிலைகள் வரும் பொழுது உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசுகிறது, சத்துருக்களை நாங்கள் சிநேகி. அதுதான் 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்படுகிறது. அதை வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம். ஆமென். மாமி என்ற காரியத்திலே நீங்கள் வேதத்திலே பேதுருவை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது, பேதுருவினுடைய மாமி ஜுரமா இருந்த பொழுது இயேசுவை கூட்டி கொண்டு வந்து ஜெபிச்சு சுகம் பெற்றாராம். அல்லேலூயா.
அப்படித்தான் மாமாக்கா இருந்தாலும் மாமிக்கா இருந்தாலும் மாமி எனக்கு இவ்வளவுக்கு எதிராக காரியங்கள் செய்கிறாவே என்று சில நேரம் பக்கத்தில் இருக்காட்டிலும் தூரதேசத்தில் இருந்தாலும் அவர்களுடைய வழிநடத்தல்கள் இருக்கும். ஆனாலும் நாங்கள் அவருடைய நல்ல காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த மாமியை பற்றியே காய்ச்சொன்றிருக்கிறீர்கள் என்று யோசிக்க கூடாது. இதெல்லாம் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஆமென். இப்படியான உதாரணங்களை சொன்னாதான் எங்களுக்கு அந்த அந்த கருப்பொருள் எங்களுக்கு விளங்கும். அதனாலே தேவ பிள்ளைகளை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். சிநேகிக்க வேண்டுமென்றா நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு ஜெபிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு எதிராகத்தான் சில வேளைகளை காரியங்களை செயற்படுத்துகிறவர்கள் தான். ஆனால் கர்த்தருக்குள்ளாக அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நன்மைகளை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும். வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். மீண்டும் இதைத்தான் கர்த்தர் சொல்லுறார். தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். உதாசீன எங்களை பொருட்படுத்தாமல் ஒரு அற்பமாக சில வேளைகளிலே எங்களுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களுடைய காரியங்களை ஒரு எண்ணத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து நல்ல காரியமாக உற்சாகப்படுத்தி ஒரு நல்ல இதிலே வைக்காமல் சிலருடைய காரியங்கள் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தீமைக்கு தீமை செய்ய, என்னை உதாசீனப்படுத்தி விட்டார், என்னை ஒரு பொருட்படுத்தாமல் விட்டு விட்டார், என்னை எவ்வளவுத்திற்கு புறம்பாக்கி ஒதுக்கி காரியங்களை செய்ய முடியுமோ செய்து விட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்காக நாங்கள் இவர் செய்து விட்டார் நான் செய்வேன் என்று சொல்லி செய்யாமல் ஆசீர்வதிப்போம். ஆமென். நான் என்ன சொல்றேன்டா, உங்களுடைய நிலைகளிலும் என்னுடைய நிலைகளிலும் இப்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுது எவ்வளவுத்துக்கு அது மனம் பாதிக்கும், மனம் வேதனை அடையும், எங்களுடைய கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் என்பதை நான் அறிவேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் ஒப்புக்கொடும். அதனால தான் நான் சொன்னேன், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவா இராமல் ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்கும். அப்ப பின் நாட்களிலே நாங்கள் மனஸ்தாபப்பட்டு ஏன் நான் இப்படி கழிச்சேன், ஏன் இப்படி எல்லாம் செயற்பட்டேன் என்றெல்லாம் யோசிக்காதபடிக்கு இந்த வார்த்தை என்னையும் உங்களையும் ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்கு நேராய், நல்ல ஒரு விடுதலைக்கு நேராய், நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நேராய், சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறதா இருக்கு. ஆமென். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலவரங்களிலே எங்களுக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் சிநேகிப்போம். நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் அன்பு செலுத்தி எங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தலாம். ஆமென். நாங்கள் சில நான் சொன்னது போல நேரே போய் கதைக்க வேண்டும், நேரே போய் அவர்களை நான் உங்களை நேசிக்கிறேன் என்று வெளிப்படுத்த வேண்டும் என்று சில வேளைகளில் அப்படியான சூழ்நிலைகள் காரியங்கள் இல்லாவிட்டாலும் நாங்கள் மனதளவிலே இல்லை, நான் இவ்வளவு நாளும் நான் இவருக்கு ஏதாவது நடக்க வேண்டும், என்னை இப்படி வேதனைப்படுத்திட்டார் என்று நான் நினைத்தேன். இல்லை, ஆண்டவரே நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் அப்படியான ஒரு நினைவிலே நினைக்க வேண்டும், செயற்பட வேண்டும். இப்படி நடந்தால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அங்கு அவர்களுடைய பலன் மிகுதியா இருக்குமா, ஆசீர்வாதமான காரியங்கள் மிகுதியா இருக்கும். அதனாலே இதில் சொல்லப்பட்டது போல, பேதுருவிலே சொல்லப்பட்டது, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஒருவரை ஒருவர் ஆசீர்வதி. ஆமென். ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, நான் சில சம்பவங்களை சொல்லி நான் சீக்கிரமாய் முடித்துக் கொள்கிறேன். அதாவது வேதத்திலே உங்களுக்கு நான் சொல்லும் பொழுதே, இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது பல வேதத்திலே பல சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். எப்படியெல்லாம் சத்துருக்களாக இருந்தவர்களை சிநேகித்தார்கள் என்றதை சில வேதத்தை ஆராய்கிற பிள்ளைகளுக்கு ஞாபகம் வந்திருக்கும். தாவீதை குறித்து நான் சில சம்பவங்களை சொல்லுகிறேன். சொந்த மகனே சத்துருவாய் எழும்பினான். அப்சலோம் சொந்த மகனே சத்துருவாய், அவனுக்கு எதிராக அவன் செயற்பட்டான், பேசினான் என்றெல்லாம் வேதம் சொல்லு. சில வார்த்தைகளை குறிப்பாக வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் சீக்கிரமாய் நாங்கள் வாசிக்கலாம். எப்படி பாருங்கள், சொந்த மகனே சத்துருவாய் மாறினான்.
எதிராய் அவனை அழிக்க வேண்டும், அவனுக்கு எதிராய் அவனுடைய காரியங்களை எல்லாம் ஒரு சீர்குலைக்க வேண்டும் என்று சொல்லி அவனே எழும்பினான். ஆனால் அந்த தாவீது தகப்பன் அங்கே மகனை சில வேளைகளை மகனை நேசிக்கிறது என்றது ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா இருந்தாலும் தேவ பிள்ளைகளே மற்ற நபர்களை நான் உங்களுக்கு காட்டும் பொழுது நேசிக்கத்தான் வேணும். ஆமேன். சரி, வாசிக்கலாம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்னோட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக, ராஜாவென்று சொன்னால் தாவீது ராஜாவினிடத்திலே நியாயத்துக்காக போகும் பொழுதா, வாசியுங்கள், விளக்கமா சொல்லுகிறேன். ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றான். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்பும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஆமென். பாருங்கள், எப்படி தகப்பன் ராஜாவா இருக்கிறார், ராஜாவிடத்திலே வழக்குக்காக அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காய் வரும் பொழுது சொந்த மகனே சொல்லுகிறார், அங்கே உன்னுடைய வழக்கை எல்லாம் நியாயமாய் விசாரிப்பதற்கு ராஜாவிடத்திலே உன் காரியத்தை விசாரிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. அதில் சொல்ல நீங்க 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த ராஜாவுக்கு விரோதமாக, அந்த ராஜாவாக அவனுடைய தகப்பன் தாவீதுக்கு விரோதமாகவே கதைக்கிறான். வருகிற நியாயத்துக்காய் வருகிறவர்களிடத்திலே பேசுகிறான். நீ எந்த இடத்தான், நீ என்னத்துக்கு போறா என்று சொல்லும் பொழுது, இதற்காக நான் ராஜாவிடத்திலே போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த உண்ட வழக்கெல்லாம் விசாரிக்கிறதுக்கு அங்கே ஒருவரும் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த அப்சலோம், வழக்கு விஜாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி என்னை அதாவது தேசத்திலே தன்னை நியாயாதிபதியாய் அவரை தள்ளி, தகப்பனுக்கு விரோதமான பேச்சு பாருங்கள். அப்படி எப்படி செய்கிறான் என்று சொன்னால், எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும் பொழுது அவன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்து, இப்படியான நடைமுறைகள் இருக்கும். ஆமென். அப்படி எதிராக எப்படி ஒருவனை கீழே தள்ளலாமோ அல்லது ஒருவன் வேதனைப்படலாமோ, ஒருவனுக்கு எவ்வளவுத்துக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகளே அங்கே ஒருவன் செயற்படுகிறான். அவன் சொந்த மகன், சொந்த பிள்ளையே தகப்பனுக்கு விரோதமாய் செயற்படுகிறான். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை பல மனிதர்கள் பேசி இருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். நான் சொல்லுறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த தாவீது இப்படியாக அந்த தனக்கு விரோதமாய் வருகிற ஜனங்களெல்லாம் தடை பண்ணி, அங்கே எல்லாம் ஒன்றும் இல்லை, அவரெல்லாம் நியாயம் விசாரிக்க மாட்டார், அவரிடத்திலே போவதிலே பிரயோஜனம் இல்லை, இப்படி உங்களுக்கு எதிராக பல காரியங்களை சொல்லி இருக்கலாம், உங்களை குறைவாக எண்ணி பேசி இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்கள் பேசினவர்களா இருந்தாலும் நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு பிற்பாடு அந்த அதிகாரத்தை பிற்பாடு பார்க்கும் பொழுது அங்கே அவன் அப்சலோமாலே தாவீது அவன் இருந்த இடத்தை விட்டே துரத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 3 அதைத்தான் சொல்லுகிறது. சொந்த மகனாகிய அப்சலோமாலே துரத்தப்படும் பொழுது எழுதின சங்கீதம் 3. இப்படி தேவனுடைய பிள்ளைகளை இப்படியாக அந்த தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் சொந்த மகனே எதிராக ஒரு சத்துருவாக எழும்பி பல காரியங்களை செய்த பொழுதிலும் இறுதியாக ஒரு யுத்தம் என்று சொல்லி ஒரு நிலை 2 பேருக்கும் அங்கே ஏற்பாடு நடந்த பொழுது தாவீது அந்த யுத்தத்துக்கு போகவில்லை. தாவீது சொல்லுகிறார், என் மகனை கவனமாய் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, யுத்தத்திலே அவன் சாகாதபடிக்கு கவனமாய் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அப்படியாக நீங்கள் 2 சாமுவேல் 18:5 5வது வசனத்திலே சொல்லுகிறார், யோவாப்புக்கு சொல்லுகிறார். அங்கே யுத்தம் 2 பேர் கடைசி இப்படியான நிலைகள் வந்த பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்லுகிறேன், சில வேளை நீங்க நினைக்கலாம், மகன் என்று சொன்னால் அப்படியும் ரத்தம் துடிக்கும் தானே,
அவன் யுத்தத்திலே அழிந்து போகக்கூடாது, செத்து போகக்கூடாது. யோவாப் அவன் மேலே கரிசனையா இருந்து அவன் சாகாதபடி பார்த்துக்கொள் என்று சொல்லலாம். ஆனால் தாவீதுன்ற நிலவரத்தை பாருங்க. அவனுக்கு எதிராய் பேசினான், யுத்தம் பண்ணினான், துரத்தினான். அங்கே சொல்லப்படுகிறது, காலிலே ஒரு செருப்பு கூட இல்லாமல் துரத்தப்பட்டானாம் தாவீது. அப்படி அப்சலோமுடைய நடவடிக்கை, பிள்ளையினுடைய நடவடிக்கை இருந்தது. தேவ பிள்ளைகளே, என்ன சொல்ல வருகின்றால், இன்றைக்கு இப்படி எங்களை பல விதங்களிலே துரத்தப்பட்ட ஒரு அனுபவம், எங்களுடைய வேலை சம்பந்தமாய், பொருளாதார காரியம் சம்பந்தமாய், இந்த மனுஷன் என்னை எவ்வளவு வேதனைப்படுத்தலாமோ படுத்தினான். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் அவர்கள் மேலே அன்பு கூற வேண்டும். அவர்கள் அழிந்து போக வேண்டும், நல்லா இருக்கக்கூடாது என்றல்ல. அன்பு கூறுகிறது என்றால் அவருடைய வாழ்க்கைகள் மாறட்டும். ஆண்டவரே, அப்படி நேசித்து ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் என்ன செய்வோம், சில வேளையில இவருக்கு எனக்கு செய்ததுக்கு இவருக்கு ஏதாவது நடந்தா தான், ஆண்டவரே நீங்கள் மாற்றுங்கப்பா. அவர்கள் நல்ல ஒரு ரட்சிப்பின் வழியில நடக்க வேண்டும். இதெல்லாம் உணர்ந்து நல்ல வழியில நடக்க வேண்டும். ஏதாவது நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி நாங்கள் ஜெபிக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. அவை பாருங்கள், சொந்த மகனே அதாவது தகப்பனுக்கு விரோதமாக எழும்பினான் சத்துருவாக. நீங்கள் அந்த நான் எல்லாத்தையும் வாசிச்சா நேரம் காணாது. அதுல 2 சாமுவேல் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அதற்கு எப்படி எதிராக கதைத்தான், அதற்கு பிற்பாடு எப்படியெல்லாம் யுத்தம் செய்யும்படியாய் புறப்பட்டான். யுத்தம் நடக்கும் பொழுது ராஜாவாகிய இந்த தாவீது போகவில்லை. ஆனால் அந்த படைத்தலைவனாகிய யோவாப்புக்கு சொல்லி அனுப்ப. அந்த வார்த்தையை எடுத்திருக்கீங்களா? 2 சாமுவேல் 18:5 அதிலே அந்த வார்த்தை மாத்திரம். ராஜா யோவாப்பையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆமென். பாருங்கள், என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள் என்று சொல்லி இவ்வளவோ எதிராய், இனி என்ன எனக்கு, என்ன இவ்வளவு வேதனைப்படுது, இனி என்ன எனக்கு பிள்ளைவன் என்று சொல்லி அவன் யோசிக்கவில்லை. ராஜா அந்த படை தலைவரிடம் சொல்றார், மெதுவாய் நடத்துங்கள், உனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தாவீது இப்படியான நிலைகளிலும் சிநேகித்தார். ஆமென். அதே போல சீமேயி என்று சொல்லுகிற ஒரு மனுஷன், இதை 2 சாமுவேல் 16:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த இப்படியாக அப்சலோமால் துரத்தப்பட்டு அவன் போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த மனுஷனுடைய ஒரு தூசிக்கிற காரியம், அவனை வேதனைப்படுத்தும்படியாய் அவனுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் இன்னும் வேதனைக்கு மேல் சொல்லுவார்கள், எரியிற அடுப்புல எண்ணெயை ஊற்றுறது போல அப்படியாக அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்னும் வேதனை உண்டாகத்தக்கதா இந்த மனுஷனுடைய காரியம் இருந்த. வாசியுங்கள் 2 சாமுவேல் 16:5 தாவீது ராஜா பரிகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயு அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நான் இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருபாபேலின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன், அவன் போய் அவன் தலையை வாங்கி போடட்டும் என்றான். அதற்கு ராஜா, செருபாபேலின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டதற்காக ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பெஞ்சமின் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்யத்தக்க கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஆமென்.
இந்த வேத பகுதியை நீங்கள் பார்த்தீங்கள். நான் சொன்னது போல அப்சலோமாலே துரத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த மனுஷனும் தூசிக்கிறான். இரத்த பிரியனை எவ்வளவுத்துக்கு அவனை வேதனைப்படுத்தலாமோ அப்படியாக அவனுக்கு எதிராய் தூசித்து அவனுக்கு எதிராய் காரியங்களை செய்து கற்களை எறிந்தான் என்றெல்லாம் கிடக்கு. அப்படியாக தேவனுடைய அப்படியாக ஒரு சத்துருவாய் எதிரியாய் அவனுக்கு எதிர்பட்டான். ஆனாலும் இந்த தாவீதோடு இருந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான், இந்த இந்த செத்த நாய் எப்படி அதில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா? சில வேளைகளில் எங்களோடு இருக்கிற நண்பர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், சிலவள் எங்களுடைய வேதனைகளை பார்த்து சில வேளைகள் இப்படியெல்லாம் கேட்பாய். நான் ஒரு யதார்த்தமா நடைமுறை ரீதியான சில சூழ்நிலைகளை சொல்லுகிறேன் என்றால், இப்படியான நிலைகள் வரும் பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். இதற்கு பிற்பாடு நான் வசனங்கள் எடுத்து நான் நேரம் போகிறது. 2 சாமுவேல் 19வது அதிகாரத்திலே இந்த சீமேயி தாவீதினிடத்திலே மீண்டும் அங்கே வருகிறார் ராஜாவாக. அவர் வந்த பொழுது மீண்டுமாக அந்த நிலைகளிலே வந்த பொழுது இந்த சீமேயி இவன் பட்சத்திலே வந்து மன்னிப்பு கேட்கிறார். அவனிடத்திலே அவன் சொல்லுகிறான், உனக்கு ஒன்றும் நடக்கிறது, நீ நல்லபடியா இரண்டு சொல்லத்தக்கதான வார்த்தைகள் அதிலே சொல்லப்படுகிறது. 2 சாமுவேல் 19:16 இருந்து 23 நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால் அதிலே சொல்லப்படுகிறது. அந்த குறிப்பாக அந்த வசனத்தை வாசியுங்கள். 19:16 2 சாமுவேல் 19:16 வசனத்திலிருந்து. பகுரி மூரனான பெஞ்சமினாகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். அவனோட பெஞ்சமின் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாக கடந்து போனார்கள். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்திற்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்து, அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயு யோர்தானை கடக்க போற ராஜாவுக்கு முன்பாக எதிராக தூசித்து எப்படியெல்லாம் செயற்பட்ட மனிதன் மீண்டும் அந்த தாவீது ராஜா பலனடைந்து அவன் வெற்றிகளை எல்லாம் செய்து அவன் வந்த பொழுது இந்த சீமேயு இவன் பட்சத்திலே வந்து சொல்லுகிறான், அங்கே யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமில் இருந்து புறப்பட்டு வருகிற நாளில் உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்று சொல்கிறான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிஷாய் பிரதியுத்தரமாக, அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூசித்தபடினால் அவனை அதற்காக மீண்டும் அங்கே சொல்லுகிறார். முதலும் சொல்லுகிறார், இவன் எப்படி இதெல்லாம் ராஜாவை இப்படியெல்லாம் வேதனைப்படுத்தலாம். இப்பொழுதும் மீண்டும் அவன் வந்து மன்னிப்பு கேட்ட பொழுதிலும் சொல்லுகிறான். ஆமென். ஆனாலும் பாருங்கள், அந்த தாவீது ராஜா சொல்லுகிறான் அதற்கு, தாவீது செரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். என்ன தேவ பிள்ளைகள், இவைகள் எல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்களுக்கு எதிராய் இந்த ராஜாவுக்கு எதிராய் மகன் எழும்பினான். அந்த மகனுடைய வேதனையின் நிமித்தம் எதிராய் எழும்பின செயற்பாடு நிமித்தம் ஓடி தப்பிவிக்கும்படியாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சீமேயு வந்து தூசிக்கிறான். எப்படியெல்லாம் அவனை திட்டலாமோ, எப்படியெல்லாம் அவனுக்கு காரியங்களை சொல்லி பேசலாமோ பேசுகிறான், கற்களை எறிகிறான். ஆனாலும் அந்த சத்துருவாய் வெளிப்பட்ட அந்த சீமேயும் மன்னித்து அவனிடத்திலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளை, நான் ஏன் இவைகள்லாம் சொல்றேன்றால், இப்படியான சூழ்நிலைகளிலே நாங்களும் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு எதிராய் பல காரியம் என்றால், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். இப்படி செய்வதனால்தான் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள், உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறபடினாலே, இதனாலே கர்த்தரை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றப்படுவோம் என்று சொல்லி இருக்கிறபடினாலே,
கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தை என்னவோ அதன்படி செயற்பட்டால்தான் நாங்கள் கர்த்தரை பிரதிபலிப்போம். ஆமென், அல்லேலூயா. இந்த தாவீதுக்கு நீங்கள் அப்சலோம், சொந்த மகன் சீமேயு, அது மாத்திரம் சவுல் ராஜாவினுடைய காரியங்களே எவ்வளவோ அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த சவுலை கொல்லும்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்த பொழுதிலும் அவன் கொல்லவில்லை. அன்புக்கும் தான். நீங்கள், நான் வசனத்தை சொல்றேன், வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 24வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே இருந்து நீங்கள் படிக்கும் பொழுது அதிலே கூட பல சூழ்நிலைகள் அவனை கொல்லும்படியான, அதாவது தாவீதை கொல்லத்தான் சவுல் எத்தனம் பண்ணி பல விதங்கள்ல வகை தேடி 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 துற்றித்திருந்தான். ஆனால் தாவீதுக்கு சவுலை கொல்லத்தக்கதான சூழ்நிலைகள் இருந்த பொழுதிலும் அந்த வேலையை அவன் செய்யவில்லை. அவனை நேசித்தான். தேவனுடைய மனுஷன், ராஜா, தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் என்று சொல்லி, ஏன் உனக்கு நன்மை செய்ய, ஏன் எனக்கு தீமை செய்கிறான் என்று சொல்லி அங்கே கேட்டு மீண்டும் அவன் மனம் திரும்பி போகிறார் சவுல். தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே எங்களுக்கு ஒரு தடவை ஒருவர் நன்மை தீமை செய்து, சில வேளைகளிலே அவர்கள் உணர்த்தப்பட்டு சரி மனம் திரும்பினாலும் மீண்டும் சில வேளையிலே தீமை செய்யலாம். பூமியிலாம் வாழ்கிறோம். ஆமென். தேவனுடைய மனுஷர்கள், எங்களுக்கு தேவ வேதத்தில் எழுதப்பட்ட பல சம்பவங்கள் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் சிநேகிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. எனக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். ஆமென். ஆகவே சொந்த குடும்பத்திலேயே எழும்பலாம், மற்ற நண்பர்களாகவும் கூட எழும்பலாம். உங்களுக்கு யோசேப்பினுடைய நான் வசனங்கள் சொன்னால் கண்ணிடம் போகும். யோசேப்பினுடைய சகோதரர்கள், ஆமென், யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவனை குழியிலே போட்டார்கள். அவன் அழிய வேண்டும் என்று சொல்லி குழியிலே போட்டார்கள். அங்கே அவனை விட்டு போட்டார்கள் என்று இஸ்மவேலிடத்திலே சொல்லப்படுகிறது. இப்படியான நிலையிலும் இந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டு அவன் கர்த்தருக்குள்ளாய் கர்த்தரை சார்ந்து நடந்து கொண்டிருந்த மனுஷன் அங்கே பலவிதங்களில் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போனாலும் தேவன் அவனோடு இருந்தார் என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த மனுஷன் உயர்த்தப்பட்ட பொழுது இந்த சகோதரர்கள் அந்த எகிப்திலே வந்த பஞ்சத்தின் நிமித்தம் இவர்கள் பட்சத்திலே யோசேப்பு தான், தாங்கள் விட்டு போட்ட மனுஷன்தான், தாங்கள் குழியிலே போட்ட தன் சொந்த சகோதரன் தான் பிரதானியா உயர்த்தப்பட்டிருக்கிறான் என்று தெரியாமல் அங்கே அவர்களிடத்திலே பஞ்சத்துக்காய் பிழைக்கும்படியாக அங்கே எப்படி சாப்பாடு வேண்டலாம் என்று சொல்லி வந்த பொழுதிலும் யோசேப்புக்கு அவர்களை தெரிந்து விட்டது, இது என்னுடைய சகோதரர்கள் தான், இவர்கள் என்னுடைய சகோதரர்கள் தான் என்று சொன்னாலும் அவன் அவர்களுக்கு விரோதமாய் ஒன்றுமே செய்யவில்லை. அவர் தேவ பிள்ளைகளை, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நானும் நீங்களும் எங்களுக்கு மறக்க முடியாது என்று சொல்லத்தக்கதான அனுபவங்கள் இருந்தாலும் நான் என்ன சொல்லுகிறேன், நேசிப்போம். ஆமென், நேசிப்போம், அவரிடத்தில் அன்பு கூறுவோம். நாங்கள் பழிக்கு பழி வேண்ட வேண்டாம். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய காரியம் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆமென், சிநேகிப்போம். கர்த்தர் எங்களுக்கு பதிலாக இருக்கிறார். ஆமென், எங்களுக்கு மனுஷன் ஒரு பதில் தருவார் என்றல்ல, கர்த்தர் எங்களுக்கு கர்த்தருடைய பலன் மிகுதியா இருக்கும் என்றான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, யோசேப்பும் அவர்களிடத்தில் வந்த பொழுது பல காரியங்களை சம்பாசிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நீங்கள் எனக்கு, யோசேப்பு சகோதரங்களை பார்த்து சொல்றார், தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு நன்மை செய்தார், உங்களை எல்லாம் உயிரோடே காக்கும்படிக்கு என்னை இவ்விடத்துக்கு அவர் அனுப்பினார், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்படியான நிலைகளில் தான் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். ஆமென். நான் என்ன சொல்றேன், ஏன் இதெல்லாம் சத்துருக்களா இருந்த இப்படியான பிள்ளைகள் எப்படியாக அங்கே மற்ற மனிதர்கள், மற்ற சொந்த சகோதரங்களா இருக்கலாம், மற்ற மனுஷர்களா இருக்கலாம், சிநேகித்தார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு, அதாவது அவங்களுக்கு ஒரு, அது வேதத்திலே சம்பவங்களா எழுதப்பட்டாலும் எங்களுக்கு இன்றைக்கு சத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, சிநேகிப்போம். கர்த்தர் சொல்லியிருக்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென். அதனாலே நாங்கள் சிநேகிக்க வேண்டும். யோசேப்பினுடைய காரியங்கள் நீங்கள் ஆதியாகம புஸ்தகம், வசனம் மாத்திரம் சொல்லுகிறேன், ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து எப்படி அவனுக்கு எதிரான சூழ்நிலைகளிலே அவர் நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு அவர் உயர்த்தப்பட்ட பொழுது அவரிடத்திலே வந்து எப்படி அவனுடைய நேசம், அன்பு கூறுதல் எல்லாம் இருந்ததென்று சொல்லி ஆதியாகமம் 45, 50வது அதிகாரத்தில் எல்லாம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா.
ஆகவே தேவ பிள்ளைகளை இப்படி நான் பல உதாரணங்களை சொல்லுவேன். சொன்னால் நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சொன்னா நித்திரை போடுங்க போடுறதுக்கு. நித்திரையில நல்ல உற்சாகமா கேட்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். எலிசா என்று சொல்லுகிற தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனம் இதை மாத்திரம் வாசிப்போம். அதாவது அங்கே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எதிராய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் அந்த சீரிய ராஜா அவன் திட்டம் பண்ணி எதிராக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எல்லாம் செயற்பாடுகள் செய்த பொழுது இந்த எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் அவன் அந்த சீரியா ராஜா பள்ளி அறையிலே அவன் என்னத்தையெல்லாம் திட்டம் பண்ணினானோ இவனுக்கு தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி விடுவார். இந்த வெளிப்படுத்தின உடனே இந்த எலிசா இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லுவார், இன்னென்ன இடத்திலே சீரிய படைகள் வரப்போகிறது, நீ ஆயத்தப்படு, அவர்களை முறியடிக்கத்தக்கதாக நீ பலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக தேவனுடைய மனுஷன் சொல்லிவிடுவார். ஆனால் இந்த சீரிய படைகள் வந்து இவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணும் பொழுது எல்லாம் அவர்கள் தோற்று போய் விடுவார்கள். அப்பொழுதுதான் இந்த சீரியா ராஜா சொல்லுகிறார், இப்படியாக நாங்கள் திட்டம் பண்ணுகிற விடயங்களை, நாங்கள் ஆலோசிக்கிற காரியங்கள் எல்லாம் யார் எங்களோடு இருக்கிற யாரோ ஒருவன் தான் சொல்லுகிறான் போல எனக்கு, நாங்கள் கதைக்கிறது போல. ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இதை அங்கே ஒரு மனுஷர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இங்கே ஒருவரும் அப்படி சொல்லுகிறது இல்லை, தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவன்தான் இந்த காரியங்களை அறிந்து சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த எலிசாவுக்கு விரோதமாக இந்த சீரிய படைகள் அவனை பிடித்து அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எதிராக வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்படியாக வரும் பொழுது அங்கே எலிசாவோடு இருந்த அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், அங்கே இராணுவங்கள் வந்திருக்கிறது, சுற்றிலுமாக பெரிய படைகள், அங்கே யுத்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த எலிசா தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் எங்களோடு இருப்பவர் அதிகம். ஆமென். இருக்கிற அதிகம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக அவன் திடப்படுத்தி கொண்டு அவனுடைய ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடாக தேவனுக்கு ஏற்ற சிந்தனையாக அவன் மாறத்தக்கதாகவும் அவனை நடத்திவிட்டு தேவனுடைய பிள்ளைகளே என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த எலிசாவை பிடிக்கும்படியாக ராஜாக்கள் யுத்த வீரர்கள் எல்லாம் வந்த பொழுது அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு கண்மயக்கத்தை உண்டாக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு கண்மயக்கத்தை உண்டாக்கி, இதெல்லாம் கதையா இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்ல வர்ற என்றால் அவங்க எல்லாம் என்ன செய்யறால் அவங்களுக்கு கண்மயக்கத்தை உண்டாக்கி விட்டு என்னத்தானே அழிக்க வந்தனே எல்லாரையும் வெட்டி கொள்ளவில்லை, அவர்களை அழைத்து கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக அவர்களை நேசித்து உபசரித்து போயிட்டு வாங்க என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை என்ன சொல்லுங்க, அந்த வார்த்தையை வாசிங்க. 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 23. அங்கே அவர் எப்படி தன்னைத்தான் அழிக்க எதிரி புறப்பட்டெல்லாம் என்னைத்தான் அழிக்க வேண்டும் என்று வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்களுக்கு எல்லாம் அவன் சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிட்டான். மீண்டும் அவர்கள் திரும்பி வரவில்லை, அந்த தண்டுகள் திரும்பி வரவில்லை என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. வாசிங்கள். யோராமின் மற்ற வர்த்தமானங்களும் 2 ராஜாக்கள் 8:23. மன்னிக்கவும், 6வது அதிகாரம். சரி, அதுதான் கருப்பர், நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8 - 23. அது அநேக வசனம் இருக்கக்கா, அதனாலே அதை வாசித்துக் கொள்ளுங்கள். என்ன அதிலே உள்ளடக்கப்பட்ட காரியம்? தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களை சிநேகித்தான், அழிக்க வேண்டும், இவன் இல்லாமல் போக வேண்டும், இவனுடைய குடும்பத்திலே இவன் எப்படியாவது இவன் எழும்பக்கூடாது என்று எங்களுக்கும் எங்களுக்கு எதிராய் பல காரியங்கள் எழுப்பினவர்களையும் நடந்தவர்களையும் நாங்கள் அன்பு கூற வேண்டும், மன்னிக்க வேண்டும், சிநேகிக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆமென். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், பகைக்கிறவர்களுக்காய் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் நீங்கள் இப்படி செய்வீங்கன்றா எனக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தை எங்களுக்கு சில நேரம் விட்டு கொடுப்பதற்கு கஷ்டம் போல இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குத்தான் நாங்கள் முதலிடம் செலுத்த வேண்டும். ஆமென்.
நீங்கள் நான் சொன்னது போல நேரே போய் ஒருவரை சந்தித்துத்தான் உங்களுக்கு எதிராக எழும்பினவர்களை உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றும் அவசியமில்லை. மனதளவிலே இன்றைய நாளும் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவங்க எங்களுக்கு எதிராய் நடந்தாங்கள், நான் இவ்வளவு நாளும் உனக்கு ஏதாவது நடக்க வேண்டும், ஏதோ இவருக்கு பழிக்கு பழி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அன்றைக்கு அவர்களை அப்பா நீர் ஆசீர்வதிங்க, நல்ல வழிகளிலே கர்த்தரு பிரியமான நல்ல மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். எல்லாரும் எழுந்திருந்து ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். எரேமியா புஸ்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை நாங்கள் வாசித்து முடித்துக்கொள்ள. எல்லாரும் எழுந்திருந்து எரேமியா புஸ்தகம் 18வது அதிகாரம், எரேமியா 18 20வது வசனம். ஜீசஸ். நன்மைக்கு தீமையை சரிக்கட்டலாமோ? என் ஆத்துமாவுக்கு படுகுழியை வெட்டுகிறார்களே, உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை செய்ய பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும். ஆமென். என்ன இங்க சொல்லுகிறார்? நன்மைக்கு தீமையை சரிக்கட்டலாமோ, என் ஆத்துமாவுக்கு படுகுழியை வெட்டுகிறார்களே, உம்முடைய உக்கிரத்தை இப்படி செய்கிறார்களே, இப்படி எல்லாம் நடக்கிறார்களே, எனக்கு எதிராய், என் குடும்பத்துக்கு எதிராய், என்னுடைய ஆசீர்வாதமான நிலைகளுக்கு எதிராய் செய்கிறார்களே, உம்முடைய உக்கிரத்தை, கர்த்தரும் உண்மை உள்ளவர் என்றால் எங்களுக்கு எதிராய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒன்று செய்யும் பொழுது கர்த்தரும் கரிசனையா இருக்கிறார். ஆனாலும் இந்த எரேமியா எப்படி ஜெபிக்கிறார் என்றால், இப்படியெல்லாம் ஆத்துமாக்கு படுகுழியை வெட்டுகிறார்களே, தீமையை சரி கட்டலாமோ, உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு அவர்களுக்கு ஆண்டவரே ஏதாவது கூடாமல் நடந்து விடக்கூடாதப்பா என்றால் எனக்கு செய்தவங்க உங்களுக்கு வேதனையா இருக்கும், ஆனால் திருப்பும்படிக்கு நான் அவர்களுடைய நன்மைக்காய், அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தேன். அல்லேலூயா. நாங்க ஜெபம் பண்ணுவோமா? இன்றைய நாளும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் எப்படி யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக சத்துருக்கள் போல பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கை அழிந்து விட வேண்டும், நாங்கள் நல்லா இருக்கக்கூடாது, அது ஊழிய காரியங்களா இருந்தால் கூட தேவ பிள்ளைகளே பலருடைய செயற்பாடுகள் இருந்திருக்கலாம். இன்றைக்கும் அதை நாங்கள் நினைத்து கொண்டு இவர் இப்படித்தான் என்று சொல்லி கூட சில வேளைகளிலே அந்த மனதிலே நாங்கள் சிநேகிக்க முடியாதவர்களாக, நாங்கள் அன்பு கூற முடியாதவர்களாக, நாங்கள் மன்னிக்க முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம். எங்களுடைய உறவுகள் கூட எங்களுடைய காரியங்களே எவ்வளவோ நஷ்டங்களை ஏற்படுத்தினவர்களாய் இருந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா இவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா, இவர்கள் என் தேவனுக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் வர வேண்டும், உம்மாலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உம்முடைய வழிகளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவரே நல்ல மனுஷனாய் இருக்க வேண்டும், நல்ல சுகபலங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? இது தேவன் விரும்புகிற காரியம். இப்படி நாங்கள் இருந்தால்தான் நாங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய புத்திரர்கள் என்று சொல்லி இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நான் இவ்வளவு நாளும் ஆண்டவரே இந்த சகோதரியை ஆண்டவரே அப்பா எனக்கு விரோதமாய் இப்படி எல்லாம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஐயா நான் ஏதாவது இவர்களுக்கு நடக்க வேண்டும், ஏதாவது அவர் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் வேதனையான காரியங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நானும் கூட ஜெபித்திருக்கிறேன் என்று கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சொல்வீர்களா இருந்தால் ஆண்டவரை மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இந்த எரேமியாலே நாங்கள் வாசித்தது போல, ஆண்டவரே இந்த எரேமியா சொன்னது போல என்னுடைய ஆத்துமாவுக்கு எதிராய் படுகுழி வெட்டினவர்களும் கூட ஆண்டவரே உம்முடைய உக்கிரம், உம்முடைய கோபம் அவர்கள் மேலே மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி ஜெபித்தது போல தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் ஆண்டவர்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா மக்கள் யாராவது செயற்பட்டிருப்பார்கள் அப்பா, ஆனாலும் கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு தண்டனைகளும் கொடுக்காதபடிக்கு கர்த்தாவே ஐயா அவர்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா என்று சொல்லி தேவ பிள்ளைகளை நாங்க ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, இந்த நாளிலும் கர்த்தாவே நீங்கள் பேசி இருக்கிற உம்முடைய வார்த்தைகள் அப்பா இந்த நிமிஷத்தோடு அது இல்லாமல் போய்விடக் கூடாதப்பா. எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய வருகை வருமட்டும்
உம்முடைய வருகை வருமட்டும் ஆண்டவரே சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கத்தக்கதாய், சத்துருக்கள் என்று சொல்லுகிற எங்களுக்கு எதிராய் எழும்பின, எங்களை உதாசீனப்படுத்தின, எங்களை வேதனைப்படுத்தின, எங்களுக்கு தீமை செய்த ஆண்டவரே பல விடயங்களிலே ஆண்டவரே நாங்கள் அழிய வேண்டும், இல்லாமற் போக வேண்டும் ஆண்டவரே. பல ஆசீர்வாத காரியங்களை ஆண்டவரே அப்பா இல்லாமற் பண்ணும்படியாய் ஆண்டவரே சூழ்ச்சிகளை செய்த மனிதர்களையும் ஐயா நீங்கள் மன்னிக்க ஆண்டவரே எனக்கு நல்ல ஆண்டவரே பலனை தாங்க, அன்பு கூற எனக்கு பலன் தாங்க. அவர்கள் நல்லா இருக்கணும் ஐயா, நன்மை செய்யுங்கப்பா, அவர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாய் மாறணும் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உம்முடைய சுவிசேஷம் அப்பா உம்மை நாங்கள் பிரதிபலிக்கிற ஆண்டவரே ஒரு வாழ்க்கை இதன் மூலமாய் வெளிப்படுகிறதா இருக்கிறபடினால் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபை மக்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், ஆண்டவரே உறவுகளா இருந்தாலும் அவர்களை நேசிக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாளும் இனிமேல் கர்த்தாவே எனக்கு இப்படி செய்து விட்டார், இவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்காதபடி, இது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லி, தேவனுக்கு பிரியம் இல்ல, இது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு ஏற்றவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே அப்பா சத்துருக்களையும் சிநேகிக்கிறவர்களாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எத்தனை பேர் கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறார்னு சொல்லி கர்த்தருக்கு மகிமையாய் கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடும் பேசி இருக்கிறார், உங்களோடும் பேசி இருக்கிறார். அவர் பிரயோஜனமானதை போதிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் ஒரு பாடல் ஒன்றை படிக்கும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகள் தசோபாகங்களை கொடுப்போம், உற்சாகமாய் கொடுப்போம், மனப்பூர்வமாய் கொடுப்போம், விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, கர்த்தருக்கென்று சந்தோஷத்தோடு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. இனி வாழ வைக்கும் தெய்வம்தானே இயேசு, இனி வழி நடத்தும் தெய்வம்தானே இயேசு. இனி வாழ வைக்கும் தெய்வம்தானே இயேசு, இனி வழி நடத்தும் தெய்வம்தானே இயேசு. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை, கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை, கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நாம் பசியாய் உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நாம் பசியாய் உணவு ஊட்டி மகிழ்வார். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ஆமென் ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாய் இப்படியான ஒரு அனுபவம், ராஜாதி ராஜாவை நாங்கள் கொண்டாட வேண்டும், நாள்தோறும் கொண்டாட வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்து கர்த்தரை நாங்கள் கொண்டாடும் பொழுது கர்த்தருடைய பலன் மிகுதியா இருக்கும். தேவனை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இந்த நாளும் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கத்தக்கதாய், அன்பு கூறத்தக்கதாய், அவர்களை மன்னிக்கத்தக்கதாய், அவருடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களுக்காக நாங்கள் தேவனிடத்திலே பரிந்து பேசத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளும் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறபடினால் நாங்கள் இந்த நாள் ஆராதனையின் தொடக்கத்தில் இருந்து இம்மட்டுமாக ஆராதனை துதி வேளைகளிலே கர்த்தர் கூட இருந்தார், எங்களை பலப்படுத்தினார். வார்த்தை வேளைகளிலும் பிரயோஜனமானவைகளை போதித்து எங்களை நடத்தி இருக்கிறபடினாலும் சேர்க்கப்பட்ட காணிக்கைகள் தசோபாகங்களுக்காகவும் நன்றி செலுத்தி இந்த தசோபாகங்கள் காணிக்கைகள் எல்லாம் தேவனுக்கு பிரயோஜனமாக
இதை பயன்படுத்த நல்ல ஞானங்களை தலைவர்களை தரும்படியாகவும் நாங்கள் ஒரு ஜெபத்தோடு கடந்து வரலாம். சகோதரி ஜெனிபர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, சகோதரி ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் நாங்கள் இணைந்து கொள்ளலாம். ஆமாம் ஆண்டவரே, எங்களுக்கு என்று நீங்க இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னைக்கு தொடக்கத்துல இருந்து ஆண்டவரே உம்மை உயர்த்துவதற்கு ஒரு கிருபை கொடுத்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீர், சுகத்தை கொடுத்திருக்கிறீர், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீர். அனைத்திற்கும் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. விசேஷமாக ஆண்டவரே, இன்னைக்கு வார்த்தை வேளையில நீ பேசின வார்த்தை ஆண்டவரே கஷ்டமான வார்த்தை தான், ஆனா நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஏசப்பா. அப்ப உதவியும் உம்மிடத்துல இருந்து வரும். உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரையும் நீங்க சும்மா விடுகிறதே இல்லை கர்த்தாவே. நீங்க ஆவியானவர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீங்க. நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் நாங்க ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு நேரத்திலும் அப்பா எங்களோடு கூட இருந்து நீங்க பேசுங்க, எங்களை நீங்க நடத்துங்க. அந்த இடத்துல அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஞானத்தை நீங்க கொடுங்க ஏசப்பா. அப்பா, யுத்தம் உம்முடையது ஆண்டவரே, பழி வாங்குதலும் உமக்குரியது, நியாயம் தீர்க்கிறதும் உமக்குரியது கர்த்தாவே. இது எதுவும் எங்களுக்கு வேணாம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எப்படி சிநேகிக்கணும், எப்படி ஜெபம் செய்யணும் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உந்தி அதற்கு வாஞ்சையையும் கொடுத்து ஆண்டவரே அதற்கான சிச்சுவேஷன்ஸ்ல ஹேண்டில் பண்ற ஞானத்தையும் நீங்க கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட விசேஷமான பலத்தையும் அபிஷேகத்தையும் நீங்க கொடுக்கறதற்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் கொடுத்திருக்கிற காணிக்கையை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. உள்ளத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற பலனை நீங்க வெளியரங்கமாய் கொடுக்க போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஆண்டவரே ஏற்ற ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவரே தலைவர்களுக்கு நீங்க கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் முழுவதும், வருகிற வாரம் முழுவதும் இங்க இருக்கிற அனைவரையும் ஆண்டவரே, இந்த மீடியால பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கூட உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். கர்த்தர்